உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமி வாயிலாக ஜோதிடரினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மனை வணங்கி இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவசு வருடம் நமக்கு எந்தெந்த வகையிலே அனைத்து ராசியினருக்கும் நல்ல பலன்களை அள்ளித்தரப்போகின்றது, எந்தெந்த வகையில் நமது நாட்டு மக்களுக்கு எந்தெந்த வகையிலே நல்ல பயன்கள் கிடைக்கப் போகின்றது, நம் நாடும் நம் நிலங்களும் நாம் வளர்க்கின்ற உயிர்களும் எந்த வகையிலே நமக்கு முன்னேற்றத்தை தர இருக்கின்றது, அல்லது ஏதாவது பாதிப்புகளுக்கு இடர்பாடுகளுக்கு இடையிலே சில சிக்கல்களுக்கு இடையிலே ஏதேனும் ஒரு வேதனை தருமா என்பதையெல்லாம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு என்பது அனைத்து தமிழர்களுக்குமே ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தாண்டு. இந்த புத்தாண்டு தினத்திலே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எங்களது ஜோதிட பூமி சேனல் வாயிலாக உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். அதேபோல நமது ஜோதிட பூமி சேனலை நீங்கள் அனைவரும் பதிவு செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். அனைத்து ராசி பலன்களும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். வார ராசி பலன்கள் முக்கியமாக நீங்கள் அவ்வப்போது நீங்கள் அதை கவனித்து உங்கள் வாழ்க்கை நடைமுறைகளை பின்பற்றி வருவீர்கள் என்றால் நிச்சயமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். ஏனென்றால் துல்லியமாக கணித்து நாம் பலன் சொல்லி வருகின்றோம். அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதை உறுதி செய்து இப்பொழுது நமது இந்த தமிழ் புத்தாண்டிற்கான நல்ல பலன்களை இப்பொழுது காணலாம். துலாம் ராசியை சேர்ந்த நமது தமிழ் சொந்தங்களுக்கு இந்த விசுவாவசு வருடத்தினுடைய தமிழ் புத்தாண்டு நிலைகள் என்ன என்பதை இப்போது நாம் காண இருக்கின்றோம். துலாம் ராசியிலே 10 குடையவன் சந்திரன் வந்து அமர்ந்து உங்கள் மனதினை மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயத்தை தந்திருக்கிறார். 10 குடைய சந்திரன் ஒரு பெண் கிரகம், துலாம் ராசி என்பது ஒரு ஆண் வீடு. இந்த துலாம் ராசியை சேர்ந்த ஆண்களுக்கு பெண்கள் வகையில் இருந்து தொழில் சார்ந்து நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக தருவார்கள். பெண் ஊழியர்களை வேலைக்கு அமர்த்தி இருக்கின்ற தொழில் அதிபர்கள் துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக அந்த பெண்கள் மூலியமாக ஒன்றுக்கு இரட்டிப்பாக வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுகின்றீர்கள். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருவாயிலே இப்பொழுது துலாம் ராசிக்கால இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல ராசிக்கு 4ஆம் இடத்திலே லக்னம் அமையப்பெற்ற வகையிலே இந்த ஆண்டு உங்களுக்கு பிறந்திருக்கின்றது. பொதுவாக நவகிரகங்களும் சுழற்சியிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஓராண்டுக்கான பலன் என்பது நீங்கள் பிறக்கின்ற பொழுது பிறந்த நேரத்திலே ஒரு ஜாதகம் எழுதப்படும் அல்லவா, அதுபோல இந்த சித்திரை மாதம் 1 தேதியிலே சூரிய உதயத்தின் போது நவகிரகங்களும் ராசி கட்டத்திலே எங்கெங்கே அமர்ந்திருக்கின்றார்களே என்பதை கணக்கில் கொண்டு அதை ஓராண்டுக்கான பலனாக நாம் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நவகிரகங்கள் சுழற்சியிலே அவ்வப்போது மாறும் பொழுதும் பலன்கள் மாறும். அதைத்தான் நீங்கள் வார ராசி பலனாக கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அதையும் நாங்கள் வாரம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து வார ராசி பலன்களை நீங்கள் பார்த்து வந்தால் கண்டிப்பாக எந்தெந்த வாரத்திலே எந்தெந்த கிரகங்கள் மூலியமாக நன்மை கிடைக்கப் போகிறது, எதிரிலே தீமை இருக்கின்றது, எப்படி நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் உணர்த்தி கொண்டிருக்கின்றோம். அதை நீங்கள் நடைமுறைக்கு தினமும் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு பலனை நீங்கள் வார ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் பொது விதியாக இந்த ஆண்டு முழுவதும் இந்த தமிழ் ஆண்டு அடுத்த தமிழ் புத்தாண்டு வருகின்ற வரை நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறவி ஜாதகத்தை தெரிந்து கொள்வது போல தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த துலாம் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வீட்டில் லக்னம் அமையப்பெற்ற நிலையிலே அந்த லக்னத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் லக்னத்திற்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டிலே வந்து அமர்ந்த நிலையிலே ராசிக்கு 7ஆம் வீட்டிலே லாபஸ்தானாதிபதி சூரியன் உச்சம் பெற்று உங்களை பார்க்கின்ற நிலையிலே உங்கள் தனஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம்
பார்வை கிடைக்கின்ற ஒரு வகையிலே இந்த தமிழ் புத்தாண்டு அமைந்திருக்கிறதால் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் பட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவு கட்டி வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை நீங்கள் தேடக்கூடியவராக நீங்கள் மாறப்போகின்றீர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. பல பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் சார்ந்த நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே நேரத்திலே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்திலே உச்சபலம் அடைந்து வக்கரகதியிலே இருந்து கொண்டு விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒருபுறம் உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டிருந்தாலும் தேவையில்லாமல் வீண் செலவுகளை செய்யக்கூடிய நிலையிலே நீங்களும் தள்ளப்படுவீர்கள். கவனமாக இல்லாவிட்டால் உங்களது இருப்புகள் காலி செய்யப்பட்டுவிடும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. செலவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விடுத்து இருப்பை பாதுகாக்க என்னென்ன வழி உண்டோ அத்தனையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். காரணம் ராசிக்கு 6 குடையவனும் மற்றும் ராசிக்கு 3 குடையவனுமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தையும் பார்க்கின்றார், விரயஸ்தானத்தையும் பார்க்கின்றார், 8ஆம் இடத்தில் அமர்ந்து பார்க்கிறார். எதிர்பாராத பல வகையிலே உங்களுக்கு வருமானத்தை 1க்கு இரட்டிப்பாக கண்டிப்பாக கொடுப்பார். அதே நேரத்திலே அந்த பணத்தை இருப்பை காலி செய்யவும் அவர்தான் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். வரவுக்கும் செலவுக்கும் 2 பார்வை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. இதை நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் அந்த வீண் செலவு என்பது விரை செலவு என்பது சுப செலவாக மாற்றிக்கொள்ளலாம். அதாவது ஒரு தொகை கிடைக்கிறது, அந்த பணத்தை நீங்கள் ஆடம்பரத்திற்கு வீண் விரயமாக செலவு செய்யாமல் ஒரு சொத்து வாங்குவதன் மூலியமாகவோ நிலங்கள் வாங்குவதன் மூலியமாகவோ அல்லது ஒரு கால்நடைகள் வாங்குவதன் மூலியமாகவோ நீங்கள் சேமிக்கலாம். அது சுப விரயமாக மாறிவிடும். அல்லது வீட்டிற்கு ஒரு நல்ல காரியங்கள் நடத்த, ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்த நீங்கள் ஏற்பாடு செய்யலாம். அதன் மூலியமாகவும் உங்களுக்கு சுப விரயமாக மாறும். அதை விடுத்து ஒரு வீடை நீங்கள் டெக்கரேட் செய்வதற்காகவோ தேவையில்லாமல் வீண் செலவு செய்ய ஒரு சுற்றுலா செல்வதற்காகவோ இப்படி நீங்கள் அதை ஆடம்பரத்திற்காக பயன்படுத்தினால் அந்த பணம் திரும்ப கிடைக்கப் போவதில்லை. சுபவிரயமாக மாற்றினால் அது மீண்டும் அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துவிடும். அதனால் செலவுகளிலே கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது தமிழ் புத்தாண்டிலே செலவுகள் மீது. வீண் அலைச்சல்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல நண்பர்கள் விஷயத்திலே நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். நம்பிக்கை துரோகம் என்பது இப்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும். நம்பிக்கை துரோகம் என்பது ஒரு விஷயத்தை நாங்கள் செய்கின்றோம், கண்டிப்பாக தைரியமாறுங்கள் என்று சொல்லிவிட்டு உங்களை நம்ப வைத்து அமர வைத்து விட்டு உங்களை ஏமாற்றிவிட்டு சென்று விடுவார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த நண்பர்கள் ரீதியாக நீங்கள் சில தொல்லைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் நட்பு விஷயத்திலே கவனம் தேவை. அதேபோல திருமணமானவர்கள் கணவன் மனைவியிடத்திலே அவர்களுடைய உடல் ரீதியான சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்கள் பல வகையிலே மனதளவிலே சில பாதிப்புகளுக்கும் உள்ளாவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கு காரணம் உங்கள் ராசிக்கு 7 செவ்வாய் நீசபலம் அடைந்திருக்கின்றார். அவர் அமர்ந்த வீட்டிற்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். அதனால் இது போன்ற நிகழ்வுகள் கண்டிப்பாக நடப்பதால் கொஞ்சம் கவனம் தேவை. வாக்குஸ்தான அதிபதியாகும் செவ்வாய் உங்களுக்கு வருவதால் யாரிடத்திலும் நீங்கள் பேசும் பொழுது முடிந்த வாக்குறுதியை மட்டும் கொடுங்கள். தேவையில்லாமல் நீங்கள் அதை செய்கின்றேன் இதை செய்ய கூறிவிட்டு அதை செய்யாமல் போனால் அந்த குடும்பம் பாதிக்கப்படும், அந்த நபர் பாதிக்கப்படுவார். அதனால் முடிந்ததை செய்கின்றேன், முடியாததை செய்ய முடியாது என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டால் உங்களுக்கு நல்லது. இந்த துலாம் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்பது மிகுந்த யோகத்தை தரக்கூடியதாகவும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை செய்து கொடுக்கும், பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது. தொழில் சார்ந்து நீங்கள் நிறைய முன்னேற்றத்தை அடைவதற்கு கதவு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. கவனம், அதே நேரத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். அனைத்து துறையினருக்குமே தொழில் சார்ந்தவர்களுக்கு தொழில் சாணத்திலே தான் செவ்வாய் நீசபலம் அடைந்திருக்கின்றார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் எல்லாமே சிறப்பாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.